எல்லா அதிகாரிகளும் டிஎம்கே பணம் இருந்தாலும் இருக்கும். நம்ம பிரிக்க முடியாது. நாங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாங்களே பிரிச்சு பார்த்திருப்போம். இல்ல எல்லா அதிகாரி மாவட்டத்துல டிஎம்கே போச்சு. அதுதான் சங்கடமா தேர்தல் இல்ல இது வந்து இல்ல தேர்தல் நடத்த விதிமுறை எல்லாமே உங்களுக்கு தெரியும். நாங்க பேச வேண்டிய தேவையே கிடையாது. ரோட்ல வர 50,000 ஆமா கொண்டு போனா உடனே ஏதோ உங்க பைசா நாங்க கொண்டு போன மாதிரி பிடிங்க வச்சுக்கிட்டு சும்மா ஒரு நகைய தேவைக்கு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு ரூபா கொண்டு போக முடியல. நாங்க ஏதோ இங்க வந்து புடிங்கி திங்க வரல. நீங்க எல்லாருக்கும் சம உரிமை உள்ள இடம் தானே தமிழ்நாடுங்கிறது. நீங்க தேர்தல் நடத்த விதிமுறையை கரெக்டா கடைபிடிங்க மேடம். முன்னாடியே வந்தாலும் இது வந்து உங்களுக்கு ரோடு கிடையாது. இது ஆமா இது வந்து ரோடு வேலையா நடக்குதுங்க. முன்னாடியே அறிவிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க உங்களுக்கு. என்ன சொல்றேன்னா உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல என்னதான் இருந்துட்டு போட்டு நீங்க மொத்தத்துல இது அவ்வளவு உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கு தெரியும்? சொல்றாங்க தையல் மிஷின் சொல்லி. உள்ள பணம் இருக்கா? வேற என்ன இருக்கா? பணம் வெளியே சோக அனுப்பிச்சு நீங்க உள்ள பணத்தை வச்சிருந்தீங்கன்னா கூட எங்களுக்கு தெரியாது. எலெக்ஷன் போத போடலாம்னு தெரியாது. 1000 இதே மாதிரி 5 கண்டெய்னர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள சொல்றாங்க. பணம் இருக்கா என்ன இருக்கு யாருக்கு தெரியும்? இவ்வளவு பட்ட பகல்ல இவ்வளவு பறக்கும்படையும் தாண்டி இந்த கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள இந்த வண்டி வந்திருக்குன்னா அப்ப எவ்வளவு துணிச்சலான செயல் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு மாவட்ட செயலாளர் வேணா செயல்படுறாங்க. நீங்க பேசாம அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு திமுக சேர்ந்துருங்களா? எதுக்கு இங்க வந்து இவ்வளவு தூரம் பப்ளிசிட்டி தேவை உங்களுக்கு? பாருங்க வண்டியை பாருங்க ஐயா. இந்த இவ்வளவு பெரிய வண்டியில வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இது வந்து தேர்தல் கமிஷன் கண்ணு தெரியல, மாவட்ட ஆட்சியருக்கு கண்ணு தெரியல, இந்த யாருக்குமே கண்ணு தெரியல. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். பாருங்க இது வந்து நம்ம எதுவுமே காணிக்கண்டா தமிழ்நாடு அரசினுடைய அந்த சிம்பல்லாம் இருக்கு பாருங்க ஐயா. நம்ம இதை என்னத்த சொல்றதுக்கு? தேர்தல் கமிஷன் வந்து உங்களுக்கு இதை மறைக்கவே முடியாது. இந்த மாவட்ட ஆட்சியர் கண்ணுக்கு மறைக்க முடியாது இதை.